ஆமா அந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக முடியும் என்பது ஆண்டோர் முனிவர் பெரியவர் வாக்கு அத்தகைய மண்டல விரமான விஸ்வாவசு வருஷம் ஆதி மாதம் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் வண்டிவேடு கிராமம் நாம் வந்திருக்கக்கூடிய அம்மன் அமர்ந்திருக்கக்கூடிய இதெல்லாம் வசிக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடம் வண்டிவேடு கிராமம். இந்த வண்டிவேடு கிராமத்திலே எழுந்தருளி நம்மளுக்கெல்லாம் வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அடியான கூடி பிரம்மாண்ட நாயகி அங்கையர் கண்ணி ஆதிபராசக்தி முத்துமாரி அம்மனுக்கு சந்திரமான பூஜை. நாம் எப்படி எல்லாம் ஒரு 10-12 பேர் வந்திருக்கோமோ அதே போல முத்துமாரி அம்மன் மட்டும் அல்ல, அருகே தண்டுமாரி அம்மன், சப்தகண்டி அம்மன், யாமதேவர பொண்டி அம்மன், கங்கை அம்மன், இப்படி சகல தேவர்களும் இந்த கிராமத்தில் எழுந்தள்ளி எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா வரங்களையும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சிறப்பு துவங்கும் இந்த வண்டிவேடு மகாசோத்தில் எழுந்தள்ளி அருள்பாலிக்கும் அம்பிகையாகிய முத்துமாரி அம்மனுக்கு ஆதி மாதம் 2வது உற்சவ திருவிழா. முதலாம் ஆண்டு தீமிதி விழா சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவிலே 2வது நாளாக இன்றைய தினத்திலே இந்த கைச்சிலம்பாட்ட கலை நிகழ்ச்சி, அம்மனுடைய அலங்காரம், மிக அருமையான பிரமாதமான அலங்காரம். முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமான், அனைத்துக்கும் சக்தி. இப்படியாக சக்திக்கு இன்னும் தேவையான அலங்காரம் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா போய் சிங்க வாகனத்தில் அமர்ந்த உடனே இன்னும் பெரிய அலங்காரங்கள் மின் அலங்காரம்லாம் இருக்கு. அப்படி கண்கொள்ளா காட்சியாக இறங்கக்கூடிய இந்த அம்மனிடத்திலே இந்த அம்மனுக்கு தகுந்த கைசிலம்பாட்டு பம்பை முறுக்கல் கைசிலம்பாட்டு கலை நிகழ்ச்சி இங்கு விவேகானந்தா கலைக்குழு சார்பாக செய்யும் இந்த நிகழ்ச்சியிலே முழுமுதற் கடவுளாய் விளங்கும் கணேச பகவானை 2வது கடவுளாக கடிபடி சொல்லு